ஹாய் கைஸ் ஐபிஎல் 16வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஆட போறாங்க. ஸோ எக்கானா ஸ்டேடியம் லக்னோல இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான டியோ ஆப்ஷன் இது 2மே டெலிகிராம் சேனல்ல நம்ம ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். ஸோ 2 வேணும் அப்படிங்கிறவங்க சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப் வெறும் ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து நீங்க ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் ரெஃபர் கோடும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரெஃபர் கோட குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலா போனஸ், ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அத வச்சே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம். அதற்கப்புறம் நீங்க ஃபர்தரா டெபாசிட் பண்ணி கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க், ரெஃபர் கோட் 2மே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்கானா ஸ்டேடியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ ஸ்கோரிங் கிரவுண்டா இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ ரீசென்ட்டா போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, குறிப்பா முதல் மேட்ச் பஞ்சாபும் லக்னோவும் ஆடின அந்த மேட்ச பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். சூப்பரான பேட்டிங் பிட்ச்சா இருக்கு. பெரிய அளவுல எந்தவித ஹெல்ப்பும் இல்ல பவுலர்ஸுக்கு. ஒரே ஒரு ஹெல்ப் பவுலருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த கிரவுண்டோட பவுண்டரி டைமென்ஷன்ஸ் தான். மத்த கிரவுண்ட்ஸோட கொஞ்சம் பெரிய பவுண்டரி டைமென்ஷன்ஸ். அது வந்து பவுலருக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி பிட்ச்ல இருந்து ஹெல்ப் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவுல டர்னும் இல்ல. நியூ பால்ல பெரிய அளவுல ஸ்விங்கும் இல்ல. அண்ட் கொஞ்சம் வித்தியாசமான விக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெருசா நம்ம இந்த மாதிரியான விக்கெட்ஸ் பார்க்க முடியாது. அதாவது மேல வந்து பிளாக் சாயில், கீழ வந்து ரெட் சாயில் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு வித்தியாசமான பிட்ச் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நல்ல ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு இந்த விக்கெட்ட பொறுத்தவரைக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா தான் இருந்திருக்கு. குறிப்பா அந்த ரெட் சாயில், பிளாக் சாயில் இந்த மாரி அதே மாரி பிட்ச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல பவுன்சஸ் இருக்கும். பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிலாம் வராது. நல்லா பேட்டுக்கு வரும். ஆவரேஜ் ஸ்கோரிங் கேமுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸ் தான். ஏன்னா, இப்ப இருக்க கேம் படி எல்லா பேட்டர்ஸும் சுத்துறாங்க. ஸோ, அதனால மேபி விக்கெட்ட வந்து அவுட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஷாட்ஸுக்கு போயி. ஓவராலா இங்க 17 மேட்ச் ஆடியிருக்காங்க. 8 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு, செகண்ட் சேஸ் பண்ண டீம் 9 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸுக்கு சாதகமா தான் இருக்கும். 60% அப்படிங்கிற மாரி குடுத்துறீங்க. இந்த 40%த்துல 20% அந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸ்க்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான வின்னு. தொடர்ந்து 2 மேட்ச் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் போன மேட்ச் வந்து ஒரு வின் எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா எந்தவித மாற்றமும் பெருசா பண்ண மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் உள்ள வந்துட்டதுனால திலக் வர்மாவோட ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்சிடர் பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கீழ வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5வது பொசிஷன். ஸோ, இந்த பொசிஷன்ல வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து சுத்துற மாரி இருக்கும். டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து கொஞ்சம் அதிரடி ஆடுற மாரி இருக்கும். திலக் வர்மா வந்தோனே கொஞ்சம் நிதானமா ஆடிட்டு அதற்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. பட் ஸ்டில் வந்தோனே சுத்துறதுனால கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மத்தபடி ஹார்திக் பாண்டியா 3லருந்து 4 ஓவர் ஷுரா போட்டுர்றாரு. அதனால அவருடைய பிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலும், பவுலிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அண்ட் எப்ப டெத் ஓவர்ஸ்ல ஓவர் போடுவார் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. அதனால மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க டீம்ல. பவுலிங் ஓவராலா பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், தீபக் சேகர், மிச்சல் சாட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கலக்குனாங்க. பிட்சும் வந்து சூப்பரா இருந்துச்சு. நியூ பவுலர்ஸ்க்கு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்துச்சு போன மேட்ச்ல. நியூ பால்ல. பட் இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு இருக்குமா? ஸ்விங் இருக்குமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட். நியூ பால்ல ஓரளவுக்கு நல்ல பவுன்ஸ் இருக்கும். ஓவராலாவே இந்த மேட்ச் ஃபுல்லாவே பவுன்ஸ் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கிரவுண்ட்ல. பட் ஸ்விங் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸுக்கு போறதுக்கும் வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர். ஸோ இவங்க 2 பேரும் மெயினா அவங்களுடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போட்டுர்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து போல்ட், ஹார்திக் பாண்டியாவும் போடுறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. மேபி மிச்சல் சார்னர் மாரி பிளேயர கூட அந்த 17 டூ 20க்குள்ள எங்கேயாவது ஒரு ஓவர் யூஸ் பண்றதுக்கும் நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஓவர்சீஸ் பேட்டர் ஓரளவுக்கு இங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிலாம் வரல. நல்லா வந்துச்சு பேட்டுக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்க. இந்தியன் பேட்டர்ஸுக்கும் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு கண்டிஷனா இருக்காது. ஓரளவுக்கு பால் நல்லாவே வருது. பெருசா ஸ்விங்கு, சீம் மூவ்மெண்ட் இந்த மாரிலாம் இல்ல அப்படிங்கிற பொழுது, இந்தியன் பேட்டர்ஸும் டாமினேட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எல்எஸ்ஜிய பொறுத்தவரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல பெருசா மாற்றம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இல்ல. பவுலிங்க பொறுத்தவரைக்கும் போன மேட்ச் சித்தார்த் மணிமாறன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இம்பாக்ட் சப்பா. ஸோ இந்த மேட்ச் பிரின்ஸ் யாதவ் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன மேட்ச் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா அடி வாங்குனாங்க இந்த கிரவுண்ட்ல. லக்னோ எப்பயுமே ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டா இருக்கும்.
பட் போன மேட்ச் பெருசா பால் திரும்பவே இல்ல. ஸோ அதனால வந்து அடி வாங்குனாரு. ஸோ அதனால பிரின்ஸ் யாதவ் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்துல் சமாத் நல்லா பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் குடுக்குறாரு. கொஞ்சம் மேல அனுப்பி பார்க்கலாம். ஆயுஷ் பதானியோட ஸ்ட்ரைக் ரேட் தான் ஒரு கன்சர்னா இருக்கு. மேபி அதுல ஏதாவது மாற்றங்கள் பண்ணுவாங்களா? கொஞ்சம் மேல டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு பெரிய பிளஸ் அப்படின்னா, நிக்கோலஸ் பூரானும், மிச்சல் மார்ஸும் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. குறிப்பா நிக்கோலஸ் பூரான் லீடிங் ரன் கெட்டரா இருக்காரு. இந்த டீமோட மெயின் பவுலர் அப்படின்னு பெருசா யாரையும் கன்சிடர் பண்ண முடியாது. இன்ஃபாக்ட் ஷார்துல் தாக்கூர் அவங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் மெயின் பவுலரா தெரியிறாரு. பட் ஸ்டில் அவரும் ரன்ஸுக்கு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரன்ஸுக்கு போனாருன்னா 4 ஓவருக்கு பதிலா 3 ஓவர் 2 ஓவர்லயே கட் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவேஷ் கானும், ஷார்துல் தாக்கூரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போடுவாங்க. இல்லன்னா பிரின்ஸ் யாதவ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக்கான பிக் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு இந்த கிரவுண்ட்ல. ஸோ அதனால வந்து நல்ல ஃப்ளைட் பண்ணி மேல போடக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய ஷாட் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஆசைப்பட்டு மேல வந்து இறங்கி அடிக்க போய் விக்கெட் குடுக்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த வகையில மிச்சல் சாண்ட்னர் சூப்பரா நல்லா ஸ்லோவா ஃப்ளைட் பண்ணி மேல தூக்கி அழகா போடுவாரு. ஸோ அந்த மாரி மிஸ்டைம் ஆனுச்சு அப்படின்னா, ஈவன் கரெக்ட்டா கனெக்ட் ஆகுறது கூட அந்த அளவுக்கு பவர் ஹிட்டர் இல்லாத பேட்டர்ஸுக்கு கேட்சஸ் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. திக்வேஷ் ராத்தியும் தைரியமா தூக்கி மேல போடுறாரு. அதனால தான் போன மேட்ச் அவருக்கு ஒரு 2 விக்கெட் கிடைச்சது. மத்த பவுலர்ஸ் எல்லாம் அடி வாங்குனாலும், இவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால வந்து இவங்க 2 பேரும் நல்ல பிக்கா இருப்பாங்க கிராண்ட் லீக்ல. பில் ஜாக்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த கிரவுண்ட்ல நல்ல அசிஸ்ட் இருக்கும். போன மேட்ச் எய்டன் மார்க்ரம் ஸ்டார்ட் பண்ண விதத்த வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த மாரி இருந்துச்சு இந்த பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா வந்துச்சு ஓவர்சீஸ் பேட்டர பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால வில் ஜாக்ஸ் சூப்பரான ஆப்ஷனா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆயுஷ் பதோனிக்கு சூப்பரான ஆவரேஜ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நெறைய முறை அவர பேட்டிங்ல ப்ரமோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா. செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடுறதுனால, அவருடைய ஆவரேஜ் 20க்கும் கம்மியா தான் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30 கிட்ட வச்சிருக்காரு. திலக் வர்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரான ஆவரேஜ் இருக்கு. நியூ பால் ஆவியஸ் ட்ரெண்ட் போல்ட் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்ட்லி உங்க டீம்ல எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் நிக்கோலஸ் பூரான் இருக்கக்கூடிய ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 2லயுமே எடுத்துக்கோங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் கம்ஃபர்டபுளா எடுத்துக்கோங்க. கேப்டனா ட்ரை பண்ணுங்க நெறைய டீம்ல. டேவிட் மில்லர் நெறைய முறை சேசிங்ல இருந்திருக்காரு. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே அவருக்கு வந்து நெறைய நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்பொழுது. பில் ஜாக்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரான நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரையும் மோஸ்ட்லி உங்களுடைய டீம்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்பொழுது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இதுல ரிஷப் பந்தும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி 3 மேட்சா தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ அதனால மேபி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சர்ன் எடுத்து எப்பயுமே கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப தொடர்ந்து ஃப்ளாப்லாம் பெருசா ஆக மாட்டாங்க. ஒரு 2, 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அதற்கப்புறம் ஒரு கம்பேக் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு ரன்ஸ் வரும். ஸோ இது கிரிக்கெட்ல ஆப்வியஸா ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவையும், ரிஷப் பந்தையும் உங்க டீம்ல எடுத்துக்கோங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் அளவுக்கு போ வேணாம். பட் ஸ்டில் டீம்ல எடுத்துக்கோங்க. நான் ரோஹித் சர்மாவை எடுத்திருக்கேன். ஏன்னா அவருக்கு இந்த கிரவுண்ட் ஓரளவுக்கு நல்லா சூட்டபிள் ஆகும் அப்படின்னு தோணுது. பட் ரிஷப் பந்த பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அவுட் ஆகுறதுக்கு நெறைய மிஸ்டைம் ஷாட் ஆடி தான் அவுட் ஆகுறாரு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கேம் அதுதான். ஸோ எப்பயுமே சுத்துறது தான். கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து டைம் பண்ணி ஆடலாம் மாட்டாரு. பெருசா கண்டுக்கவும் மாட்டாரு. அவரு 3 மேட்ச் ரன்ஸ் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து ஆடுவோம் அப்படிங்கிற மாரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கிடையாது. ஸோ அதனால நான் ரிஷப் பந்த எடுக்கல இந்த மேட்சும். ஸோ வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல சாண்டர் அண்ட் திக்வேஷ் ராதி 2 பேருமே நம்ம இந்த கிராண்ட் லீக் பிக்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ரீசனுக்காக எடுத்திருக்கேன். கேப்டன் நிக்கோலஸ் பூரான், வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா. இதுல வந்து இந்த யங் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யங் பிளேயர்ஸுக்கு பெருசா அந்த ஓவர்ஸ் குடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா முதல் ஓவர் போட்டு கொஞ்சம் ரன்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் ஓவர்ஸ் குடுக்க மாட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் அந்த அஸ்வினி குமார் அவரெல்லாம் எடுக்கல. விக்னேஷ் புத்தூர் அவரையும் எடுக்கல. ஏன்னா விக்னேஷ் புத்தூரும் நல்ல சேப்பாக்ல வந்து நெறைய மேல தூக்கி போட்டு நெறைய விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஆப்ட்டான ஒரு பிளேயரா இருப்பாரு விக்னேஷ் புத்தூர். பட் போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த அளவுக்கு ஓவர்ஸ் குடுக்கல. இந்த மேட்சும் ஓவர் போட்டு பூரான் மாரி பிளேயர் எங்கேயாவது 1, 2, 3 சிக்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் கட் பண்ணிருவாங்க. அதனால அந்த யங் பிளேயர்ஸ் பக்கம் போகல. ரிஸ்க் எடுக்க விரும்பணும்னு நெனைக்கிறவங்க, விக்னேஷ் புத்தூர், அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி குமார் இந்த மாரியான பிளேயர்ஸ உங்க டீம்ல தாராளமா எடுத்துக்கோங்க. ஃபைனலா என்னுடைய ஸ்மால் லீக் டீம நான் டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.